மிக முக்கியமான பிரச்சனையை வேற டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த அந்த பீரியட்ல கொரோனா பீரியட்ல வந்து இன்னும் எக்ஸ்ட்ராடினரி கிரவுடு யூடியூப் வந்து அப்போ ஓபன் பண்ணி ஓகே டு மேக். அதுக்கப்புறம் ஆன விதம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த 7th 8th சீசனு சும்மா வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாக்குறேன் மாமியார் மருமக சேர்ந்து ஒரு சேனல் ஓபன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க இப்போ வந்து இது இட்ஸ் கிரியேட்டிங் a பிக் மணி. நீங்க என்ன மாதிரியான கண்டென்ட்டோ நீங்க கண்டென்ட்டா ஆக்கலைன்னா தம்ப்நெயிலும் ஒரு இதையும் வச்சு ஒரு பயங்கர வணிகத்தை கிரியேட் பண்ண பாக்குறாங்க. ஸோ இப்ப நீங்க சொன்ன இந்த பிராண்டிங் இதை நீங்க நிறுத்தணும்னு நினைச்சா கூட அது நிறுத்த முடியாத எக்ஸ்டென்ட்க்கு போக ஆரம்பிச்சிருச்சு. சார் நான் அது மாதிரி லாஸ்ட் சீசன்ல தான் அது ரொம்பவும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சு. ஆக்சுவலா சின்ன சின்ன யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து அந்த ஒரு பிரதீப் ஆண்டனி விஷயம் ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வைரலா போக ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு எல்லாம். ஏன்னா ஒரு சில ஷோ பார்க்காம என்ன நடந்துச்சுன்ற ஒரு ஆர்வத்தை தூண்ட வச்சிருச்சு அந்த விஷயம். அதுல வந்து நல்ல கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. பயங்கர ரீச். அது இந்த வருஷம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. ஆனா அதை வந்து சரியா பண்ணலன்னு தான் எனக்கு தெரியுது. அது கரெக்டான பாயிண்ட பேசல, தேவையில்லாத பாயிண்ட பேசி ஊதி பெருசு பண்ணிடுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. சார் நான் கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சரே வரல வேக சார். மாட்டேங்குதே. உள்ள அதுக்கு உள்ள வேகலனாலும் இப்போ இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஒன் சைடா ஷோ போச்சுன்னா சேனல்ல வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதையும் இவங்க சார் வந்து அந்த நம்பிக்கையில தான் இது சார் பண்ண வைல்ட் கார்டே மாட்டாங்க. அமிச்சாங்க. இப்போ ஷோ வந்து ஒன் சைடடா போகுது சரிங்களா, ஆனா உள்ள போனவங்களும் ஒரு சைடாவே போறாங்க. அதான் பிரச்சனை. அதுதான் அதுக்கு வந்து மேபி பிரதீப் ஆண்டனிக்கு நடந்த மாதிரி கூட உள்ள வந்து அது சொல்ல முடியாது. அது வந்து ஒரு இப்போ சென்சிட்டிவான விஷயம். நான் இதை இங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு ஷோ ஒரு ஒன் சைடா ஒரு டைட்டில் வின்னரை வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நோக்கி போச்சுன்னா அந்த டைட்டில் வின்னரை வெளியில அனுப்புறதுக்கு தான் ஷோ ட்ரை பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் நான் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் அது பிரதீப் ஆண்டனி ஷோ கூட விட்டுருங்க, இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் மிச்சம் 20 பேர் இருக்காங்க. அது மேல அட்லீஸ்ட் இவன் ஃபுட்டேஜ் கம்மி பண்ணி அடுத்தவங்க ஃபுட்டேஜை ஜாஸ்தி ஆக்குறதுக்காவது திருப்ப முயற்சி பண்ணா அதுக்கு கூட இவனுங்க போய் அவன் கூடயே ஃபுட்டேஜ் பண்றானுங்க. எனக்கு அதுதான் எரிச்சலா இருக்கு. எனக்கு when I started எனக்கு நான் என்னோட டைமே மொத்தம் 5 நாள் தான். ஏன் 5 நாள்ல முதல் ஒரு நாள்ல தெரிஞ்சு போச்சு இவன் தான் நமக்கு ரைவல்னு. நான் பாருங்க அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட நான் மத்தவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை தான் ஜாஸ்தியா வச்சுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு இவன் தான் பலம்னு தெரிஞ்சிச்சுன்னா என் பிராங்க் வரைக்கும் அவனை நான் பக்கத்துல வச்சுக்க மாட்டேன். நான் அவன் தான் பலம் தெரிஞ்சுன்னா அவன் பக்கத்துல வைக்கவே கூடாதுங்க. இங்க என்ன ஆகுதுன்னா எல்லாரும் இவன் கிட்டக்க போனா நமக்கு கண்டென்ட் வெளில தெரியும் நினைச்சிட்டு ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இவனை முறைச்சுக்கிட்டா நமக்கு வெளியில வந்து ஓட்ஸ் வந்து டிஃபால்ட் இவங்க ஃபேன்ஸ் கிட்ட இருந்து கிரவுட் வராது, அது வராது, இது வராதுன்ட்டு அப்படி ஒரு ரிவர்ஸ்ல போயிடுது. அப்படி ஒண்ணு பண்றானுங்க. இன்னொன்னு வந்து பாய்ஸ் டீம் வந்து ட்ராப்பும் செட் பண்றானுங்க. இந்த விஷால் பண்ணதெல்லாம் நேத்து ஆக்சுவலா முத்துக்கு சரியான ட்ராப் மாட்டிக்கிட்டாரு அதுல. ஐயோ நீங்க தவிர்த்திருக்க வேண்டிய அவன் ஒத்த ரூபாய்க்கு நம்ப மாட்டான். அவன் அந்த சீனுக்கு அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு டைலாக் பேசிட்டு போவான். அவன் இன்னைக்கு வரைக்கும் ஆக்சுவலா நான் வந்து ஒரு விஷயத்த சிவா பண்ணதுல வந்து ரொம்ப வித்தியாசமா ஒண்ணு பார்த்தேன். அவர் வாரம் பூரா தீபக் கிட்ட நல்லா பேசிட்டு நேத்து தீபக் ஒண்ணு செஞ்சாரு பாத்தீங்களா, பேசிக்கினே இருக்கும்போது தீபக் வெளியில இருக்கும்போது தான் ஒண்ணு நினைச்சேன். ஆனா வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஒரு அப்ரோச்சபிளே இல்லாத அப்படின்னு இந்நேரம் என் தலைவன் செட் பண்ணிருப்பான் டீமை. கட 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 தம்பி இந்த வரேன்னு இல்ல இல்ல சார் நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சரே வரல சார். இல்ல நான் என்ன கேட்டேன்னா இப்போ அடுத்த வாரம் எலிமினேஷனுக்கும் கேர்ள்ஸ் தான் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இதர் வர்ஷினி ஆர் இல்ல ரியாவோ இல்ல சாச்சனாவோ வச்சுக்கோங்களேன். இது கண்டினியூ ஆயிட்டே இருந்தா சோ விசிபிள் சார். முத்துக்குமரன் வின்னர் மாதிரி, சௌந்தர்யா இல்ல விஷால் வந்து ரன்னர் மாதிரியும் மத்த கேர்ள்ஸ் எல்லாருமே போயிட்டு அதுக்கப்புறமா பாய்ஸ் டீம் பாத்துக்கலான்ற பேட்டர்ன் தான் இப்ப போயிட்டு இருக்கு. இது எப்படி சார் மாத்துறது? இது எப்படிதான் ஆடியன்ஸ் வந்து
மாறும் பார்க்கணும்ன்றதுதான் என் கேள்வி. ஆமா. 100% மாறும். நீங்க முத்துக்குமரன் சௌந்தர்யான்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த ம். சௌந்தர்யெல்லாம் தூக்கி சாப்பிடறதுக்குலாம் அங்க ஒரு பிளேயர் இருக்காங்க. மாத்துவாங்க. நேரம் வரும். நான் இப்ப சொன்னா கொஞ்சம் மிகப்படுத்தி சொல்ற மாதிரி தான் இருக்கும். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நான் நேத்து ஃபர்ஸ்ட் சென்சிபிள் டாக் மஞ்சரி பேசுறதுல இருந்து பார்த்தேன். அந்த பொண்ணுக்கு நல்ல சென்ஸ் ஆஃப் ஆமா. டாக். அந்த பொண்ணு மாத்தும். கேமை நிச்சயம் மாத்தும். ஸ்ட்ராங்கா மாத்தும். எனக்கு அதுல பெரிய நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி ரயான் கிட்டக்க ஆடுறதுக்கான சென்ஸ் இருக்கு. ஆனா பயம் ஜாஸ்தியா இருக்கு. பயம் உடைஞ்சு வெளியில வரணும். அது அது அந்த அந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி இவங்க ஒரு நாளைக்கு நமக்கு 1 hour இதுலயும் வந்து இவங்கள மாதிரியான பீப்புளை வந்து அதிகமா காட்ட ஆரம்பிக்கணும். ஓவர் ஷேடோ மற்றவங்க மேல போகிறத நிறுத்தணும். சௌந்தர்யா, ஜாக்லின், முத்துக்குமரன் இவங்க எல்லாம் கொஞ்சம் கம்மி ஆகணும். இவங்க பக்கம் திரும்பணும். அப்படி திரும்பும் போதுதான் இல்ல இவங்க கிட்டக்க திரும்பும் போது இவங்களோடதெல்லாம் நல்ல நல்ல நியாயங்களா இருக்கணும். இதெல்லாம் திரும்பும் போது மாறும். சார் நான் கொஞ்சம் பேசலாம். பாப்போம் சார். பேசுங்க பேசுங்க. ப்ரோ ஸ்ரீனிவாசன் பேசுங்க ப்ரோ. ரொம்ப நேரம் ஆச்சு. சாரி. சார் இப்போ வந்து இந்த ஷோ எப்படி போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வீக்கு நீங்க பண்ண பிராங்கை பத்தி பேசினாங்க. செகண்ட் வீக்கு முத்துக்குமரன் பண்ண நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பத்தி பேசினாங்க. மூணாவது வீக் வந்து கில்லர் காயின் வச்சு பேசினாங்க. நாலாவது வீக்கு இதே பாய்ஸ் டீம் வச்சு தான் பேசினாங்க. இப்போ இந்த வீக்கும் பாய்ஸ் டீம் பண்ணது மட்டும் தான் பேசுறாங்க. அப்ப கேர்ள்ஸ் பண்ண எதையுமே ஹைலைட் பண்ணல. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கேம் நல்லா விளையாடுறாங்கன்ட்டு அவங்க கேம் இன்னும் அடிமட்டமா தானே போகும். சார் அங்க கேர்ள்ஸ் வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, பாய்ஸ் ஒண்ணு பண்ணாங்கன்னா அதை டிஃபெண்டோ இல்ல அந்த கேட்ச் பண்ணி திருப்பி அதுக்கு ஆன்டிசிபேட்டோ இவ்வளவுதான் பண்றாங்க. இவங்க ஒரு செயலை ஆரம்பிச்சதே இந்த வாரத்துல தான். இந்த 30 செகண்ட்ஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா, அது இந்த வாரத்துல தான். இந்த வாரத்துல ஆரம்பிச்ச இந்த மாதிரியான நிகழ்வுகளை இனி கேர்ள்ஸ் ஆரம்பிக்க தான் அது மாறும். ஆக்சுவலா ஒவ்வொரு தடவையும் அந்த அந்த இப்ப நீங்க நல்லா பாருங்களேன், பிராங்க் இட் வாஸ் நாட் செட் பை பிக் பாஸ். அது நான் கிரியேட் பண்ணது. ஆனா அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள்லாம் ஒரு டாஸ்க்ல இருந்து அந்த பிரச்சனைகள் உருவாகுது. ஒவ்வொரு திருப்பி அதுக்கப்புறம் இந்த 5வது வாரம் தான் இந்த 30 செகண்ட்ஸ் வந்து பிக் பாஸால உருவானது இல்ல. இந்த பொண்ணு தர்ஷிகா யோசிச்சது. இது மாதிரி கேர்ள்ஸ் டீம்ல அந்த மாதிரி திங்க் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்படியே அது பாய்ஸ் பக்கம் திரும்பிடும். இல்லை சார், இப்போ நான் வந்து 24x7 நான் ஒரு 1 வீக்கா பார்க்குறேன். நான் 1 வீக்கா ஃப்ரீயா இருக்கும்போது எல்லா டைமும் பார்க்குறேன். பட் ஆனால் அந்த கேர்ள்ஸ் டீம் ஃபுல்லாவே வந்து எப்படி பண்றாங்கன்னா, அந்த ரூம்குள்ள மட்டும்தான் இருக்காங்க. ஆனா பாய்ஸ் டீம் வந்து முத்துக்குமரன் மட்டும்தான் விளையாடுற மாதிரி இருக்கு. இப்ப முத்துக்குமரன் 2 நாள் உள்ள போய் 6 மணி நேரம் உட்காந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நான் அதையுமே லைவ்ல பார்த்தேன். இவங்க வந்து என்ன பேசுறாங்கன்னா, முன்னாடி இருக்கிறது பின்னாடியும், பின்னாடி இருக்கிறது முன்னாடியும் பேசுறாங்க. நீங்க சொன்னீங்க மஞ்சரிய நினைச்சா முடியும்னு சொல்லிட்டு. மஞ்சரியுமே அதான் பண்றாங்க. அந்த அந்த ரூம்குள்ள மட்டும்தான் இருக்காங்களே ஒழிய வெளியே வந்து அப்போசிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி அப்போசிட் பண்ணாலுமே முத்துக்குமார் என்ன பண்றாருன்னா, ஒரே வார்த்தையில முடிச்சு அனுப்பிடுறாரு. ஸோ அப்ப அங்கேயுமே டிஃபெண்ட் பண்ணணும், இப்ப எதிர்த்து பேசணும்ல, அங்கேயுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப ராயன் வந்து என்ன பண்றாருன்னா, ராயன் வந்து இப்ப கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்றதுலயே இருக்காரோ அப்படின்னு தோணுது. இப்ப நேத்து லைவ்ல பார்த்தது என்னன்னா, ஜாக்லின்கிட்ட போய் சொல்றாரு, இவங்க வந்து இவங்களதான் அடுத்த வாரம் அனுப்ப போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து கேர்ள்ஸ்க்கு ஃபேவரா மாறிட்டாரோ ராயன் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கு. சரி, பெர்ஸ்பெக்டிவ் மாறிக்கிட்டே இருக்கணும் வைங்களேன். பார்க்குற பார்வையில் மாறிக்கிட்டே இருக்கும் ஒப்பீனியன்ஸு. பட் ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்காக ஒன்று சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு முத்துக்குமரன் அப்படின்னாலும், உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கல, அந்த கேம்லேயே அவர் தான் ஆடுறாருன்னே வச்சுக்கோங்களேன். நீங்கள் மற்ற பிளேயர்ஸோட எஸ்டிமேஷனே அவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே ஆடுறாங்க அப்படின்னா அது ஒரு செட் ஆஃப் க்ரௌடு. அந்த செட் ஆஃப் க்ரௌடு வெளியில் வந்து இந்த கேமை உடச்சி பேசுகிற அந்த விஷயங்கள் மெதுவாக இந்த 5வது வாரம் நடந்திருக்கு. அது உங்களுக்கு அது உங்களுக்கு வந்து பெருசாக தெரிய இன்னும் 2-3 வாரம் வேணுன்றேன். இப்போ உதாரணத்துக்கு
ரியா பேசுனதுக்கு அப்புறம் உண்மையிலேயே ரியா பேசுனதுல ஒரு பெரிய இம்பாக்ட் ஆச்சு, ஆகலன்னுலாம் கிடையாது. ஆனா இவங்க அதுக்கப்புறம் அதை சப்மசிவ் ஆக்கிட்டாங்க. அது ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி அதை ஒன்றத்தை கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் எழுதுகிற டாபிக் வந்து பெருசா ஏற மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இன்னொன்னு, எல்லாருடைய எரிச்சலும் எனக்கு இருக்கு, மற்றவங்களுக்கு இருக்கான்னு தெரியல. எல்லாருடைய எரிச்சலும் எங்க வரும்னா, சும்மா டாஸ்க்கு 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 டாஸ்க்குன்னு அந்த லைனுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு டாஸ்க்கு கொடுக்கறதுலயே பாதி நேரம் எரிச்சல் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அதை வந்து வேற மாதிரி டிசைன் ஆகி ரீடிஃபைன் ஆகி அதுல வந்து ஒரு சீரியஸ்னஸை இன்ஜெக்ட் பண்ணி இந்த கேமோட இன்டெலெக்சுவல் தாட்ஸை அதுக்குள்ள போட ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் இந்த கேமோட பேட்டர்ன் ஸ்டைல் வந்து மாறும். கேர்ள்ஸ் வந்து அது இப்பதான் ஒரு மாதிரி அவங்க அவங்க என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி ரூம்ல இருக்காங்களா, இப்போ ரூம்ல அவங்க பேசக்கூடிய அந்த விஷயங்கள் ஹால் அண்ட் கிரவுண்ட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வருவாங்க. ஏன்னா தே ஆர் வெரி குட் இன் டூயிங் டாஸ்க் ஃப்ரம் த டே ஒன். அந்த டாஸ்க்ல காட்டுற அந்த ஒரு ஒரு யூனிட்டியை கொஞ்சமா இதுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகி ஸ்போர்ட்டிவா வெளில கொண்டு வந்து அவங்க பண்ண வச்சிருவாங்கன்றது என்னுடைய ட்ரஸ்ட். இப்போதானே ஆரம்பிச்சிருக்கு, இப்போதான் ஒரு மாதிரி கிரிப்பை பிடிச்சிருக்காங்க, வருவாங்க. இன்னொன்று முத்துக்குமரன் அவன் அவன் என்ன ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் அவன் இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டான். அவன் கேம் நல்லா போகுது. இப்போதைக்கு அவனை ஷேடோ பண்றதுக்கு, அவன் ஷேடோ டவுன் பண்றதுக்கு இன்னொரு பிளேயரை நம்ம வந்து உடனே கிரியேட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா அவன் ஒன் மேன் ஷோ மாதிரி தான் போகும். சார் நீங்க சொன்ன பாயிண்ட் வேலிட். இதுல வந்து முத்துக்குமரன் மட்டும்தான் கேமா பார்த்து கேமை விளையாடுறாரு, மத்த யாருமே கேம் விளையாடல. ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்த வரைக்கும் மத்தவங்க எல்லாம் கேம் கான்சென்ட்ரேட் பண்றதோட மத்தவங்க என்ன பண்றாங்கன்றத கான்சென்ட்ரேட் பண்றாங்களோன்னு தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எக்ஸாக்ட்லி, கேமை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், கேம் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுரும். நான் ஏன் அதை ரொம்ப ப்ரிசைஸா சொல்றேன்னா, இப்போதைக்கு அந்த கேமை விளையாடுற அந்த ஒரு பர்சன் மேல கான்சென்ட்ரேஷன் போடுறதுனால தான் அந்த கேம் வந்து ஒன் மேன் ஷோவா இருக்கு. இப்ப மஞ்சரி ஒரு கேம் விளையாடணும்னு நினைக்கணும், ஆனந்தி ஒரு கேம் விளையாடணும்னு நினைக்கணும், ஜாக்லின் ஒரு கேம் விளையாடணும்னு நினைக்கணும். ஆனா அதுல முத்துக்குமரன் இருக்கக்கூடாது. முத்துக்குமரனுக்கு ஸ்பேஸும் சாய்ஸும் கொடுக்கலனா மட்டும்தான் கேம் மத்தவங்க மேல ஷேடே மாறும். வாய்ப்பே இல்ல சார். முத்துக்குமரன் என்ன யாரு என்ன பண்ணாலும் ஸ்மெல் பண்ணிக்கிறாரு கரெக்டா. கரெக்டுங்க. ஆனா நீங்க அவாய்ட் பண்ற ஒரு இடத்துல அவனை ஸ்கோர் பண்ண விடாத மாதிரி அவாய்ட் பண்ணுன்ற சார். நீங்க வேற ஒரு ஸ்பேஸ்ல சொன்னதை நான் யூடியூப்ல பார்த்தேன், அதை வச்சு சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி முத்துக்குமாரை அவாய்டே பண்ண முடியாது. அப்படி அவாய்ட் பண்ணணும்னா நீங்க கொண்டு போய் வேற ஒரு ரூம்ல விட்டு இந்த ஒரு டைரக்டர் சாரை பண்ணாங்கல்ல அது மாதிரி விட்டா மட்டும்தான் இவங்க பெர்ஸ்பெக்டிவ் உடையுமே தவிர, மற்றபடி முத்துக்குமரன் பின்னாடி போய் பேசினாலும் முத்துக்குமரன், கேர்ள்ஸ் டீம்ல போய் பேசினாலும் முத்துக்குமரன், 3 பொண்ணுங்க தனியா உட்கார்ந்தாலும் முத்துக்குமரன், எல்லா இடத்துலயும் முத்துக்குமரன் தான் சார் இருக்காரு. வேற யார பத்தியுமே பேச மாட்டேங்கிறாங்க. இது வந்து எனக்கு எனக்கு அது ஒரு தாட் இருக்கு சார். முத்துக்குமரன் ஒருவேளை இன்செக்யூரா ஃபீல் பண்றானோ பாய்ஸ் டீம் கிட்ட. ஏன்னா இவங்களை விட்டு நம்ம முன்னாடி போயிட்டா நம்ம பேசுனது வந்து உடச்சு ஏதாவது பண்ணிட போறாங்களோ, இது எல்லாத்துக்கும் பிளேம் நம்ம மேல பண்ணிட போறாங்களோ. இன்செக்யூரா ஃபீல் பண்ணல சார். அங்க வந்து ஜனநாயக முறைப்படின்னு ஒரு ஓட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அப்ப இவன் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சானா இவங்க கூட சண்டை போட்டா அது அவங்களுக்கு அகைன்ஸ்டா தான் போகுன்றதுனால அவன் அதை இன்செக்யூர்ன்றதை தாண்டி அவன் முடிஞ்ச அளவுக்கு பாய்ஸ் கூட கோஆபரேட் பண்ணிட்டு போறதே பெட்டரு, அவங்களுக்கு ஃபேவரா போறதே பெட்டர்னு போயிட்டு இருக்கான். இதே இண்டிவிஜுவல் கேமா இருந்தா ஓகே. ஆனா முன்னாடி இப்போ இந்த சத்யா இந்த 30 செகண்ட் இதுலயே பாத்தீங்கன்னா சத்யா உள்ள போயிட்டு ஒரு இது சொல்லிட்டு வந்துருவாரு, அம்மா சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்றத. அத இங்க ரிப்பீட்டடா போட்டு உடைச்சது முத்து தான். சத்யாவை உடைச்சது முத்து தான். முத்து, அருண் இவங்க தான் உடைச்சாங்க. ஜாக்லின் சொன்னது கரெக்டா கூட இருக்கலாம். அந்த உடைச்சது ஏன் அவரை விட்டுருக்கலாமே. சத்யாவை விட்டுட்டு அவன் டிசிஷன் எடுத்து தப்பா போச்சுன்னா அது சத்யாவுக்கு தானே பெரிய அடி விழும். ஏன் அந்த இடத்துல இவன் போய் முன்னாடி நிக்கணும்? அதுதான் சொல்றான், அணின்னு யோசிச்சு முடிவெடுத்து பேசுறத நிறுத்திக்க ஆரம்பிச்சா சில சாதக பாதகங்கள் வரும். அவன் எந்த பாதகமும் அணிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறான், அதுதான் தவறு. அவன் அணிக்கு வரணும்னு விடணும், அணிக்கு வரட்டும், 2-3 டேமேஜ் அணிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற, அணிக்கு பாதகம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒண்ணு.
அணில இருக்கிற அந்த அதர் மென்ஸ குளோரிஃபை பண்ணணும்னு ஒண்ணு பண்றாங்க பாத்தீங்களா? அது பண்ணக்கூடாதுல்ல. ஏன் குளோரிஃபை பண்ணணும்? இப்ப நீங்க இப்பல்லாம் அவரு அப்படி வேற மாதிரி இப்ப நீங்க குளோரிஃபையே பண்ணாம இருக்கும்போது அந்த சத்யா ஏன் முத்து பேச்சை கேட்கணும்? அந்த அணியை இப்ப குளோரிஃபை பண்றதுக்கு அவங்க மத்தவங்க வந்து ஸ்கேப் கோட்டா மாறணும்ன்ற அவசியம் இல்லையே. சத்யா வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறேன், நான் போய் தீபக்டே கேட்டுக்கிறேன், நீ உட்காரு அப்படின்னு சொன்னா அது அது வந்து முத்துக்குமரனுக்கு ஒரு எவ்வளவு பெரிய ஒரு ஹியூமிலேஷனா இருக்கும். அது இப்ப மேட்ரு என்னன்னா, இவனுங்களுக்கு வேணும்னா இவனுங்க இவனை தொட்டுக்கிறானுங்க, இவனை தொட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்களை விடவே மாட்டேங்கிறான். இத அதுக்கப்புறம் இது எந்த இடத்துல அடி வாங்குதுன்னா, ஒருத்தரை போய் குளோரிஃபை பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணும்போது முத்துவும் சேர்ந்து மாட்டிக்கிறான். ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா மக்கள் பார்வையில நேத்து மேட்ரு அப்படிதானுங்க. நேத்து மேட்ரு என்னன்னா, அதேதான் 2 பேரும் இப்ப இந்த பக்கம் இவனை கேட்கும் போது, சத்யாவை கேட்கும் போது, இந்த பக்கம் அருணை கேட்கும் போது, ஆமா 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 2 இது வந்து ஒத்துக்காததுக்கு மென் ஈகோ தான் காரணம் அப்படின்ற மாதிரி தானே முடிஞ்சு போச்சு அது கடைசியா. அது இப்ப இதுல இன்னொருத்தர் இப்ப இவர் கேட்டவருக்கு இன்னொரு பதில் இருக்கு. அதாவது இதை இங்க வெளியில உட்காந்து யாரு வேணாலும் சொல்லிடலாம். பட் ஆனால் முத்துக்குமரனை கேம் சைட் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அத பண்ணணும்னா முத்துக்குமரன் கூட போய் விளையாடணும். அத முத்துக்குமரனை கேம் சைட் பண்ண முடியாதுன்னா கிடையாது. முத்துக்குமரனோட வீக்னஸ் தெரியுது. முத்துக்குமரனோட வீக்னஸ் தெரிஞ்சு முத்துக்குமரன் கூட கேம் விளையாடணும்னா அதுக்கு ஒரு பிளே ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ணி தான் விளையாட முடியுமே தவிர ஜஸ்ட் லைக் தான் ஆட முடியாது. ஆனா அங்க இருக்கிற பிளேயர்ஸ் யாருக்கும் அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இல்ல, அந்த மாதிரி ப்ராசஸ்லயே அவங்க இல்ல. ஏன்னா அவங்க கேமே விளையாட மாட்டேங்கிறாங்க. முத்துக்குமரன் எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அவங்க கேம் விளையாண்டாலே முத்துக்குமரனை தெரியாம போறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10% ஸ்பேஸ் இருக்கும். அவங்க அதுவே விளையாட மாட்டேங்கிறாங்க. அபி பேசுறீங்களா? அபி இருக்கீங்க? Hello, sir. Sir, I have 2 questions to you. Like, இது ஜாக்லின் இந்த டீம்ல வந்து இந்த முறை விளையாடினாங்க. பட் அந்த கேம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு புரியல. லைக் ஷி வாஸ் இன்ஃப்ளூயன்சிங் தட் சிவகுமார் எல்லாத்தையும் போயிட்டு ஜஸ்ட் அபவுட் முத்து இப்படி இப்படி இப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் சொல்லிட்டே இருக்காங்களே, அதை டைரக்டா அவங்கிட்டயே விளையாடலாம் இல்லைங்களா சார்? அது என்ன ஒரு வீட்டுல போயிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு இல்லையா? அது என்ன கேம் பிளே? அண்ட் ஒன் மோர் திங் அபவுட் மிஸ்டர் விஜய். ஓகே சார், சொல்லிட்டுங்களா இல்ல ரெண்டாவது கேள்விக்கு அப்புறம் சொல்லட்டுங்களா? இல்ல ரெண்டும் கேட்டுடுறேன் நான். லீவ் ஒன் மோர் திங் இஸ் லைக் விஜிஎஸ் சொன்னார் இல்லைங்களா, இட்ஸ் நாட் அபவுட் ஹூக் ஸ்டெப்ஸ், ஐம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட். அவங்க சொன்னமா ஜாக்லின் போய் சொல்லிட்டு தான் இருந்தாங்க அங்க 2 நாள் சும்மா விடுங்க, 3ஆவது நாள் பயங்கரமா புடிச்சு வச்சுட்டு பயங்கரமா அவங்கள பண்ணுங்க இது அதுன்னு ஷீ டோல்ட். பேக்ல இது நடக்கும்னு செஞ்சது. அதான் அவன் பயப்படுறதுல என்ன தப்பு? அதுக்காக டாஸ்கே கொடுக்க கூடாதுன்னு சொல்லலைனா, அவன் பயப்படுறது என்ன தப்பு? அகெயின் பிபி சொன்னாரு விதிமுறைகளுக்கு உட்பட்டுன்னு. விதிமுறைகளுக்கு உட்பட்டுனா இவங்க போகும்போது எந்த டாஸ்க்கும் இல்லைன்னு ஒன்னும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை வேற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல கூட பேசி இருக்கலாம். டைமுக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி பேசுற மாதிரி இல்லைங்களா இது? when Vijay is talking about it, ஒரு இதுவா பண்ணும்போது எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், டிஃப்ரெண்டா ஜாலியா இருக்கலாம். பட் விதிமுறைகளுக்கு உட்பட்டுன்றப்போ அவனோட கொஸ்டின்ஸ் ரைட்டா தானே இருந்தது. இவங்க கூட்டு போய் ஏதாவது பண்ணுவாங்க. ஒன் மோர் திங் வாட் ஐ வுட் லைக் டு சே இஸ், நீங்க சொன்னீங்க டாஸ்க் 4 வீக்ஸா டாஸ்க் கொடுக்குறாங்க சார். இந்த சிவகுமார் தான் அது என்னமோ ஒரு 2 பேருக்கும் சென்ட்ரல்ல உட்காந்துட்டு ஒரு நியூட்ரலா பண்றேன்னு ஏதோ ஒன்று விளையாடிட்டு இருக்காரு. டாஸ்க்கும் அவ்வளவு நல்லா இல்லை. வேற இத்தனை நாள் ஃபன்னா தான் போயிட்டு இருந்தது. இவங்க ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க முத்துக்கு, நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஒன்னும் சொல்லல, அவன் பண்ணான் 3 ரவுண்ட் ஹால ஃப்ராக் மாதிரி சுத்தணும். அதை முடிச்சுட்டு அவனுக்கு அப்படி ஒரு மூச்சு வாங்குறது. சாரி டு இன்டரப்ட். ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட் வந்து irrespective of age and gender, அவன் இவன் பேச வேணாம், அவ இவன் பேச வேணாம். So let's சார், ஐ வாண்ட் யூ டு சே திஸ். அதுக்கு தான் இந்த வார்த்தை இங்க சொன்னேன். ரீசன் என்னன்னா, நான் ஆனஸ்டா சொல்றேன், நான் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. த ரீசன் இஸ் இந்த அந்த கேர்ள்ஸ் குரூப்ல தர்ஷி கரெக்டா பல பேர் அவனுங்க 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 அவன் 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 பேசுவாங்க. இந்த சைட்ல ஒருத்தர் கூட அவ இதெல்லாம் பேசுறது இல்ல. அதெல்லாம் யாரும் எடுத்து பேசுறதே இல்லையே சார். தட்ஸ் வாட் மை பாயிண்ட். இன்சிஸ்டிங்லி ஐ யூஸ் திஸ் வேர்ட் டுடே. தேங்க்ஸ் a lot for you.
சார் நீங்க உங்களோட ஆன்சர் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க விரும்புறேன் சார். இது ஆக்சுவலா என்னன்னா இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினை மறந்துட்டேன். ஐயோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஜாக்லின். அபவுட் ஜாக்லின் சார். அது வந்து ஜாக்லின் ஜாக்லினோட வாட் யூ கால்டு டிவைட் அண்ட் ரூல் கேம் வந்து ஜாக்லின் வந்து ரொம்ப நாளாக சான்ஸ் கிடைச்சா பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு வேலை தான். அதாவது அகைன்ஸ்ட் முத்துக்குமரன் ஷி வாண்ட்ஸ் டு கிரியேட் த கேப் மச் மோர் டீப்பர். அதாவது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்கும் முத்துக்குமரன் மேல இருக்கிற அபிப்பிராயம் அந்த பாய்ஸ் டீமுக்குள்ள என்ன ஸ்ட்ரென்த்ல இருக்கு, என்ன வீக்ல இருக்கு, யாருக்கு எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு, என்ன பாண்டிங் இவங்களுக்குள்ள, எல்லாத்துக்கும் மேல நாம ஒண்ணு போட்டா அதுக்கு என்ன மாதிரியான பதில் வருது, இதெல்லாம் தான் ஜாக்லினோட வேலை. அதனாலதான் ஜாக்லின் வந்து சுத்தி 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 போய் வாலண்டியரா ஒருத்தங்க கிட்ட பேசுறாங்க. பேசிட்டு அவங்களோட கருத்தான முத்துக்குமரனை பத்தி அவங்க இன்னும் அதிகமா பேசுறாங்க. ஏன்னா அதை அவங்க மண்டையில மெதுவா ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றாங்க. ஜாக்லின் இந்த கேமை தான் ஆரம்பத்துல இருந்து பொதுவா செஞ்சதை இப்ப பாய்ஸ் வீட்டுக்குள்ள கிடைச்சதேன்னு அவங்க பண்ண ஒரு கேம் மெத்தடாலஜி. அதுல ஒரு இடத்துல அவங்க ரஞ்சித்துக்கு பாஸ் கேட்ட விதத்துல ரொம்ப அப்ரப்டா தெரியும் அவங்களுக்கு. அதாவது போற எல்லா இடத்துலயும் நாமினேஷன்ல பாத்தீங்கன்னா ரஞ்சித் பேரை சொல்றவங்க இந்த பாஸ் எதுக்கு கிடைக்கணும் ரஞ்சித்துக்கு அவங்க ஒரு காரணம் ஒண்ணு சொன்னாங்க பாருங்க. அதுதான் ஆக்சுவல் யூ கேன் கால் இட் அஸ் மேனிப்புலேட்டிவ் ஆர் இன்டெலிஜென்ஸ் ஆர் அ கைண்ட் ஆஃப் டிவைட் அண்ட் ரூல், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதுதான் ஜாக்லினோட பார்ட் ஆஃப் அ கேம் ஒன்று. அதாவது வென் ஷீ இஸ் இன்சைட் த ஹவுஸ் அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கேம். இந்த வீட்டுக்குள்ள அந்த கேர்ள்ஸ் டீமுக்காக ரொம்ப லாஃபுல்லா விளையாண்ட ஒரு கேம் பேட்டர்ன் தான் அது. அவங்களுக்கு இப்படி எது, அதாவது எந்த அளவுக்கு அந்த அதுல இதை பண்ண முடியும்ன்றத பண்ணாங்க ஒன்று. ரெண்டாவது நீங்க என்ன கேட்டீங்க? இதுல ஒரே ஒரு கொஸ்டின் சார். அது எல்லாரோட பண்ணிருக்கலாம். புதுசா வந்தவங்களுக்கு இன்னும் கேமே தெரியாத ரயானை வந்துட்டு பேசி பேசி மோஸ்ட் ப்ராபப்லி ஷீ இஸ் த ஒன் அப்படியே ட்ராக் பண்ணது. அண்ட் அதாவது சிவகுமார் அவர் இருந்தால் என்னன்னே புரியல, அவங்க கிட்ட போய் பேச. நீங்க வந்து யார் சாங் பிளேயர்னு ஜாக்லின் ஒன்று அசஸ் பண்ணிருப்பாங்கல்ல, இவங்களை தூக்கிடலாம், இவங்க இப்ப புதுசா வந்தவங்கள வந்து இவங்க டீம் ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு ஜாக்லின் நினைச்சிருக்கலாம்ல. இப்ப என் பெர்ஸ்பெக்டிவ் ரயான் மேல வந்து ஒரு பெரிய ஐ ஹோப்ஸ் இருக்கு. ஸோ அப்ப அங்க கூடவே இருந்து 24 மணி நேரம் பாக்குறவங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ ஆப்வியஸா ரயானை அவங்க திங்க் பண்றதுக்கான காரணம் அதை தான் இருக்கலாம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு ஜாஸ்தியா இருக்கலாம். அதே மாதிரி கேட்டுட்டு இருக்கிற அவரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன மாதிரி காட்டலாம். ஆனா பின்னாடி அவர் என்ன ட்விஸ்ட் வச்சிருக்க போறாருன்னு யாருக்கு தெரியும். இப்போதைக்கு இட் இஸ் கோயிங் வித் த ஃப்ளோ, பட் இன் கப்புள் ஆஃப் வீக்ஸ் வித் ரயான் வி வில் நோ. பட் ஜென்ரலா தட் இஸ் ஹர் கேம். If she get a chance, she will try